வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். தென்சீன கடற்பரப்பில் ஏற்பட்ட இரு தனித்தனி சம்பவங்களில் ஒரு அமெரிக்க போர் விமானமும் கடற்படையின் ஒரு ஹெலிகாப்டரும் கடலில் விழுந்து மூழ்கி உள்ளன. அமெரிக்க கடற்படையின் F-18F போர் விமானமும் MH-60R சீஹாக் ஹெலிகாப்டரும் தென்சீன கடற்பரப்பில் உள்ள அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலில் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக புறப்பட்டு சென்ற நிலையிலேயே கடலில் வீழ்ந்தன. ஹெலிகாப்டரில் இருந்த 3 விமானிகளும் போர் விமானத்தில் இருந்த 2 விமானிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக அமெரிக்க கடற்படை தெரிவித்துள்ளது. எப்படி மீட்கப்பட்டனர் என்ற விவரம் வெளியிடப்படவில்லை. பெரும்பாலும் வேறு ஹெலிகாப்டர்கள் அனுப்பப்பட்டு மீட்கப்பட்டிருக்கலாம். இவை அமெரிக்க கடற்படையின் USS நிமிட்ஸ் விமானம் தாங்கி கப்பலில் இருந்தே புறப்பட்டு சென்றன. அந்த கப்பலில் மொத்தம் 90 விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை நிறுத்தும் கப்பல் மேல்தளத்தின் இடவசதி உள்ளது. மத்திய கிழக்கு கடற்பரப்பில் செல்லும் வர்த்தக கப்பல்களை ஏமனின் ஹவுதிகள் தாக்கி வந்த நிலையில் அந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளித்து கண்காணிக்கும் பணியில் USS நிமிட்ஸ் விமானம் தாங்கி கப்பல் செங்கடலில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தது. காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட்டதை அடுத்து அந்த கப்பலும் அதன் துணை கப்பல்களும் அமெரிக்க மத்திய கட்டளைத்தளம் சென்கொமால் தென்சீன கடல் பகுதிக்கு அனுப்பப்பட்டன. தென்சீன கடற்பரப்பில் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 2:45 மணியளவில் வழக்கமான கண்காணிப்பு பணிகளுக்காக கப்பலில் இருந்த கடற்படையின் MH-60R சீஹாக் ஹெலிகாப்டர் புறப்பட்டு சென்றது. சில நிமிடங்களில் அது கடலில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது. உடனடியாக ஹெலிகாப்டரில் இருந்த 3 விமானிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து சிறிது இடைவெளியில் பிற்பகல் 3:15 மணிக்கு புறப்பட்ட F-18F சூப்பர் ஹார்னட் ரக போர் விமானமும் விபத்தில் சிக்கி கடலில் வீழ்ந்துள்ளது. இதில் இருந்த 2 விமானிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அரை மணி நேர இடைவெளியில் 2 விபத்து சம்பவங்கள் நேரிட்டிருப்பது அமெரிக்க பாதுகாப்பு துறையில் அதிர்ச்சியினை ஏற்படுத்தி உள்ளது. 2 விமான விபத்து சம்பவங்களும் எதனால் நடைபெற்றது என்பது குறித்து இன்னமும் உறுதியான தகவல் வெளியிடப்படவில்லை. அமெரிக்க கடற்படையின் விமானம் தாங்கி கப்பலில் விமானங்கள் விபத்தில் சிக்குவது இது முதல் தடவை அல்ல. இருப்பினும் இம்முறை தென்சீன கடலில் அமெரிக்க விமானங்கள் அடுத்தடுத்து விபத்தில் சிக்கியதன் பின்னணியில் சீனா இருக்கலாமோ என்ற சந்தேகம் ஏற்பட்டது. தென்சீன கடலை சீனா கிட்டத்தட்ட முழுமையாக உரிமை கோருகின்றது. அதனால் ஒருவேளை தமது வான் பகுதியில் பறந்ததாக கூறி சீனா சுட்டு வீழ்த்தியிருக்கலாம் என்றும் ஆரம்பத்தில் சில ஊடகங்கள் தகவல் வெளியிட்டன. ஆனால் இது விபத்து தான் என்று அமெரிக்க கடற்படை அறிவித்தது. தென்சீன கடலில் 2 அமெரிக்க விமானங்கள் விபத்துக்குள்ளானதற்கு சாத்தியத்தின் காரணமாக விமானம் தாங்கி கப்பலான USS நிமிட்ஸின் எரிபொருள் விநியோகத்தை கடற்படை விசாரித்து வருவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திங்கட்கிழமை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அதாவது விமானம் மற்றும் ஹெலிகாப்டரில் நிரப்பப்பட்டு எரிபொருளில் தவறு இருந்திருக்கலாம் என்று கருதி அந்த கோணத்தில் விசாரிக்கிறது அமெரிக்க கடற்படை. ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசிய போது MH-60R சீஹாக் மற்றும் F-18F சூப்பர் ஹார்னட் விபத்தில் ஏதேனும் தவறு இருந்திருக்குமோ என்று ஒரு செய்தியாளர் கேட்டபோது அவற்றை நிரப்பப்பட்டது மோசமான எரிபொருளாக இருக்கலாம் என்றார். மோசமான எரிபொருளை நிரப்புவது மிகவும் அசாதாரணமானது. இருப்பினும் அது மோசமான எரிபொருளாக இருக்கலாம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். நாங்கள் கண்டுபிடிப்போம், இதில் மறைப்பதற்கு எதுவும் இல்லை என்றார். கடற்படையின் ஆரம்ப விசாரணையை நன்கு அறிந்த 2 வட்டாரங்கள் ட்ரம்பின் கருத்துக்களை உறுதிப்படுத்தி விமானத்தில் இருந்த மாசுபட்ட எரிபொருள் 2 விபத்துகளிலும் முக்கிய காரணமாக இருந்ததாக கூறினார்கள். ஆரம்ப அறிக்கைகள் இறுதி முடிவிலிருந்து வெகு தொலைவில் இருப்பதாகவும் அவர்கள் கூறினார்கள். காரணம் விபத்துக்கள் குறித்து முழுமையான விசாரணையில் முடிவு வெளியாக பல மாதங்கள் ஆகலாம். விமானம் தாங்கி கப்பல்களில் மாசுபட்ட எரிபொருள் இருப்பதற்கு சாத்தியம் உள்ளதா? சூப்பர் ஹார்னட் விமானம் மற்றும் சீஹாக் ஹெலிகாப்டர் கடல்சார் ஜெட் எரிபொருளான JP-5 உடன் இயங்குகின்றன. இது நிமிட்ஸில் உள்ள டேங்களில் இருந்து சேமிக்கப்பட்டு பம்ப் செய்யப்பட்டு ராணுவ சீலிப்ட் கடற்படை தளத்தால் கண்காணிக்கப்படும் எண்ணெய் நிரப்பிகளிலிருந்து விமானத்திற்கு வழங்கப்படுகின்றது. அந்த எண்ணெய் நிரப்பிகள் உலகெங்கிலும் உள்ள பென்டகோனால் அங்கீகரிக்கப்பட்ட எரிபொருள் மூலங்களிலிருந்து வழங்கப்படுகின்றன. எரிபொருளின் பயன்பாடு முழுவதும் மாசுபாடுகளை சரிபார்க்க விரிவான சோதனைகள் மற்றும் வடிகட்டத்தில் உள்ளது. கடற்படையின் நடைமுறையின்படி ஒரு விமானம் தாங்கி கப்பலை பின்தொடரும் கடற்படை எண்ணெய் நிரப்பி கப்பலின் டேங்களில் சேமிக்கப்படுவதற்கு முன்பு எரிபொருள் வடிகட்டப்படுகிறது. நிமிட்ஸ் கிளாஸ் விமானம் தாங்கிய கப்பல் ஒன்றில் 3 மில்லியன் கேலன்கள் வரை விமான எரிபொருளை வைத்திருக்கும் திறன் கொண்டு தொடர்ச்சியான சேமிப்பு டேங்கள் உள்ளன. கப்பல் மேல்தளத்திற்கு அருகில் உள்ள மற்றொரு தொடர் டேங்களுக்கு முதலில் எரிபொருள் பம்ப் பண்ணப்பட்டு அதிலிருந்தே விமானத்திற்கு எரிபொருள் நிரப்பப்படும். ஒவ்வொரு படிக்கும் இடையில் எரிபொருள் மாதிரி எடுக்கப்பட்டு தூய்மைக்காக சோதிக்கப்பட்டு சேவை டேங்களில் இருந்து விமானத்திற்கு செலுத்தப்படுவதற்கு முன்பு பல முறை வடிகட்டப்படுகிறது. இது விமானம் தாங்கிய கப்பலின் B-4 படைப்பிரிவினரால் செய்யப்படுகிறது. விமானம் தாங்கிய கப்பலின் மேல்தளத்தில் ஊதா நிற மிதவை கோட் அணிந்தவர்களை நீங்கள் கவனித்திருக்கலாம். அந்த மாலுமிகள் தான் இந்த நடைமுறைகளுக்கு பொறுப்பானவர்கள்.
விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் பறக்கும் போது மாசுபட்ட எரிபொருள் செயலிழப்புகளை ஏற்படுத்தக்கூடும். மேலும் அதன் அளவுகள் சரியாக இல்லாதவிட்டால் உறைந்து போகக்கூடும் என்பதால் எங்கள் வேலை முக்கியமானது என்று ஒரு B4 மாலுமி 2019ஆம் ஆண்டு வெளியான கடற்படை அறிக்கையில் கூறினார். உலகின் மிகவும் பரபரப்பான கப்பல் பாதைகளில் ஒன்றான தென்சீன கடலில் வழி செலுத்தல் சுதந்திர பயிற்சிகள் என்று அமெரிக்கா அழைப்பதன் ஒரு பகுதியாக அமெரிக்கா தொடர்ந்தும் ராணுவ கப்பல்களை நிலைநிறுத்துகின்றது. இது சீனாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கு மற்றும் அங்கு இருப்பை எதிர்ப்பதற்கான ஒரு முயற்சியாகும். வியட்நாம், மலேசியா, புரூனே, இந்தோனேஷியா மற்றும் பிலிப்பீன்ஸை சுற்றியுள்ள கடற்பகுதிகள் உட்பட தென்சீன கடலின் பெரும்பகுதியை சீனா உரிமை கோருகிறது. சர்ச்சைக்குரிய தீவுகளில் புறக்காவல் நிலையங்கள் மற்றும் விமான ரன்வேக்களை உருவாக்கி பலப்படுத்துவதன் மூலம் கடலில் தனது ராணுவ தடத்தை சீனா விரிவுபடுத்தி வருகிறது. தற்போது பாவனையில் உள்ள மிக பெருமையான அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான USS நிமிட்ஸ் கடந்த சில தினங்களாக தென்சீன கடல் மற்றும் அருகில் உள்ள பிலிப்பீன்ஸ் கடலில் வழக்கமான நடவடிக்கைகளை நடத்தி வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக சீன ராணுவ விமானங்களும் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் விமானங்களுக்கும் இடையே ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் தொடர்ச்சியான நெருக்கமான பறத்தல்கள் பதட்டங்களை அதிகப்படுத்தி உள்ளன. சீன போர் விமானங்கள் தங்கள் விமானங்களுக்கு அருகில் ஆபத்தான முறையில் பறந்து வருவதாகவும் பிற பாதுகாப்பற்ற நடவடிக்கைகளை செய்வதாகவும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா குற்றம் சாட்டியுள்ளன. 3 நாடுகளும் தமக்கு சொந்தமான வான்பகுதியில் ரோந்து பணிகளை நடத்துவதாக சீனா குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த வாரம் ஒரு சீன போர் விமானம் தென்சீன கடல் பகுதிக்கு மேல் ரோந்து பணியை நடத்திய ஆஸ்திரேலிய விமானப்படை விமானத்திற்கு அருகில் ஆபத்தான முறையில் தீப்பிழம்புகளை வெளியிட்டதாக ஆஸ்திரேலியாவின் பாதுகாப்புத்துறை கூறியது. வியட்நாமுக்கு அருகிலுள்ள சர்ச்சைக்குரிய தீவு கூட்டமான பாரசல் தீவுகள் வழியாக ஆஸ்திரேலிய விமானம் சீனாவின் வான்வெளியில் அனுமதியின்றி நுழைந்ததாக சீன ராணுவம் கூறியது.